இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் மோட்டோவில் பண்ண போகிறோங்க. எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி எனக்கும் நிறைய திங்கிங் வரும். அதுக்காக தாங்க வளவலன்னு பேச எங்கே போகிற அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாகில் கன்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ ஆச்சுன்னா 11 ஆச்சுங்க. எப்போவுமே வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 சைடு மிரர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குதான்ட்டு எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைடு மிரர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரி, ஓகேங்க. நம்ம எங்கே போகிறதெல்லாம் அப்படியே வந்து முன்னாடி போக சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் வந்து மழை வந்தங்காட்டி வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக கிளம்புற மாதிரி ஆயிடுச்சுங்க. பெட்ரோல் வேற லைட்டாக தான் பிளிங்க் ஆகி எரியுது. போயிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோலை போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. ஜாலியாக ஒரு ரைடு. எங்கே போகிறோன்னா வந்து சத்தியமங்கலம் போக போகிறோம். சத்தியமங்கலத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னா 59 சம்திங் எவ்வளோவாங்க, கரெக்டாக தெரில. எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா வீட்டுக்கு போக போகிறோங்க. ஏன்னா வண்டி எடுத்ததுலேருந்து அக்கா வீட்டுக்கு போகல, அக்காவுக்கு காட்டவே இல்லை. அங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டுக்கு போக போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே 1 கிலோமீட்டரில் பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகலாம். பார்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஊர்லேருந்து கரெக்டாக வந்து 60 கிலோமீட்டர் பக்கம் வருங்க. அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 120. நம்ம ஒரு 3 லிட்டர் பெட்ரோல் போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்படியே ஜாலியாக ஒரு ரைடு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மலையிலலாம் கொஞ்சம் வண்டி ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிக்கணும். ஏன்னா வந்து ஸ்கிட் ஆயிருங்க. நம்ம லைட்டாக பிரேக் கொடுத்தாவே ஸ்கிட் ஆகும். சின்ன பையன் டாட்டா காட்டுவாங்க. டாட்டா காட்டில் யூடியூபருன்னு சொல்லுவான் போல அவங்க அம்மாவுக்கிட்ட. நான் 300ங்கண்ணா. அப்படியே ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுங்க. இந்த வைசரை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கும், மண் பறக்காது. ஏன்னா மழை பெஞ்சுக்குதுல. ஏன்னா அதுக்குள்ளே பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா காட்டுதுங்க. அது எப்படி கம்மியாயிரும் சாயங்காலத்தில். அப்படியே ஜாலியாக போகலாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடங்களும் இல்லை. நம்ம புளியம்பட்டிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீ பிரேக் மட்டும் எடுப்போங்க. ஏன்னா நம்ம அண்ணா அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கூட சேர்ந்து டீ கொடுத்தோம்னா அப்படியே ஜாலியாக குடிக்கலாம். ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுச்சுங்க பெட்ரோல் பங்க்கில். என்னன்னா வந்து நான் டக்குன்னு ஃபோன் மாட்டி வீடியோ எடுத்துருக்கேன்ல, அதுங்காட்டி எல்லாருமே அன்னைக்கு பார்க்குறாங்க. அது இருக்கிறது தானே. எப்போவுமே 1000 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸு இப்போ 250 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. நம்ம 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் புது வண்டி நம்ம டெலிவரி எடுத்தோம். அதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஓட்டல. ஆக்சுவலி 250 கிலோமீட்டர் வந்திருக்கு. அது கோயம்புத்தூர் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போனேன். அப்பா டே த்ராட்டல் பண்ணாதரா ஆகாசு. இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிக்க ஒரு 90 மட்டும் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. அதே பார்த்துக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் இன்னும் வரலைங்க. நானும் எப்படா வரும்னு பார்த்துட்டு இருக்கேன். நம்பர் பிளேட்டும் இன்னும் வரல. எப்பவுமே ஆம்புலன்ஸ் போகும்போது அந்த மாதிரி ப்ரே பண்ணிக்கிங்க ஒரு நிமிஷம். எல்லாம் நல்லதே நடக்கும். 12 மணிக்கு நம்ம போய் ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம அங்கே டீ பிரேக் எடுக்கும்போது டைம் ஆனாலும் ஆயிடும். ஏன்னா அண்ணாக்கு ஃபோன் பண்ணணும். கை வேறு பார்த்தீங்கன்னா த்ராட்டல் பண்ணவே போகுதுங்க. வந்து எல்லாருமே வந்து பைக்கை பொறுத்தளவுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி போகணுமோ அந்தந்த இடத்துல அப்படி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஓவராக ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடாது. அந்த மாதிரி நல்ல ஃப்ரீ ரோடாக இருந்தால் மட்டும் ஃபாஸ்ட்டாக போங்க. அதுவும் மார்னிங் டைம்லலாம் கொஞ்சம் பார்த்தே போங்க. ஏன்னா அப்பப்போ நாய் ஆடு மாடு துறக்கிறதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. வராமல் பார்த்தீங்களா ஏண்டா ஜீவனே. நம்ம அன்னூர் போய் புளியம்பட்டி போய் அப்படி சத்தி போக போகிறோங்க. ஆக்சுவலி எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே பஸ்ஸில் தான் போவேன். இப்போ தாங்க வண்டி வாங்கிட்டேன்ல, அதுங்காட்டி வண்டியிலேயே போயிட்டு வந்துடலாம். பஸ்ஸில் போகும்போது இடம் தெரியும். இப்போ வண்டியில் போகும்போது இடம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். பயங்கரம் இருக்குங்க வண்டி ஓட்டுறக்கு. ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் வண்டி நான் வந்து ஓட்டுனதே இல்லை. டெஸ்ட் டிரைவ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணும்போது பண்ணல. நான் ஒரே ஒரு டைம் ஓட்டியிருக்கேன். அதுவும் ஒரு அண்ணா வண்டிங்க. அவர் வண்டி பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் நான் ஓட்டினேன். வாய்ஸ் கரெக்டாக கேட்குதுதான்னு தெரியல. நான் பாட்டுக்கு பேசிகிட்டே போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகுங்கிறங்காட்டி இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். சின்ன சின்ன விஷயம் நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் எனக்கும் தெரியும். அப்பனா தான் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். லைட்டாக கீழே இறக்கி வச்சிருக்கலாம் போல. நம்ம கை வேற கொஞ்சம் இதாக த்ராட்டல் அதிகமாக கொடுக்குற மாதிரி தோணுது. வேண்டாண்டா ஆகாசே வேண்டாம். ஐயோ மலைக்கு ஸ்கிட் ஆயிருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரேக்கிங் எல்லாமே வண்டியில் பக்காவாக இருக்குங்க. வண்டி ஓட்டுறக்கே தரமாக இருக்குன்னே சொல்லலாம். எனக்கு ஒன் ஆஃப் த ட்ரீம் பைக்குங்க இது.
நான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் எக்ஸ்ட்ரீமில் 125 ஒரு வண்டி லான்ச் ஆச்சுல, அந்த வண்டி தான் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி நம்ம ஒரு டைம் தான் லைஃப்லேயே வந்து நான் நிறைய விஷயத்த வந்து ஆசைகளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டேன். அடி இனிமே வந்து எந்த ஒரு ஆசையும் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாது, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஎம்ஐல தான் எடுத்திருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஒரு லாகில் சொல்கிறேன் எவ்வளோ இஎம்ஐ போட்டிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே. நான் ஒரு லாக் தனி லாகாக நான் போடுறேன் பேசி. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறது சூப்பராக இருக்குங்க. எனக்கு ஹெல்மெட் போட்டால் 2 சைடு மிரரும் எப்பவுமே வந்து, ஹெல்மெட் போட்டோன்னா சைடு மிரர் இருந்தால் மட்டும்தாங்க ஓட்டுவேன். ஹெல்மெட் போடலின்னா பிரச்சனை இல்லை, அது லோக்கலில் மட்டும்தான் ஹெல்மெட் போடாமல் ஓட்டுவேன். இந்த மாதிரி 10 கிலோமீட்டர் தள்ளி போனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு ஓட்டுவேன். லோக்கலில் கடைக்கு போகிறக்கு அதுக்குன்னு ஹெல்மெட்டே நான் போட மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரியாம்பாளையம் வந்தாச்சுங்க. அதுக்குள்ளே நான் சொன்னேன்ல, அதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. மேக்ஸிமம் போன டைம் நான் ஒரு பாயிண்ட் பிளிங்க் ஆகும்போது அடிக்கிறப்போ வந்து 2 பாயிண்ட் தான் காட்டுச்சு. இந்த டைமும் அதே மாதிரி தான் 2 பாயிண்ட் தான் காட்டுது. ஆமாம், அவ்வளோ கம்மியாக அடிச்சோம்னா அவ்வளோதான் காட்டும். நான் தாங்க 60 கியரில் 60 போயிட்டு இருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சத்திக்கலாம் வெளியிட்டாங்க. அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க மழையா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே மழை லைட்டாக தூருதுங்க. இதே மாதிரி அங்கேயும் தூரிட்டு இருக்கு. இப்போ தூரி நின்றுச்சு. அதுங்காட்டி தான் வண்டி எடுத்துட்டு நான் கிளம்புறேன். நிறைய பேர் நம்மளவே பார்ப்பாங்க. நீ எப்படின்னா இன்னும் ஒரு 10 டைம் 5 டைம் இந்த மாதிரி போயிட்டுன்னா வச்சுங்க, கொஞ்சம் பழகிடும். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் செட் பண்ணும்போது ரோட்டில் நின்று தாங்க செட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே ஒரு மாதிரி சையாக இருக்கும்ல நமக்கும். ஆனால் முதல்ல இருந்ததை விட இப்போ அந்த அளவுக்கு சை இல்லை. அங்கே போயிட்டு அக்கா வீட்டுக்கு பைக்கை போய் காட்டணுங்க. ஏன்னா அக்காவுக்கு காட்டணும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. வண்டி எடுத்த அந்த அன்னைக்கே போயிருப்பேன். ஆர்டிஓ பண்ணல, அதுங்காட்டி நானும் போகலைங்க. இப்போ ஆர்டிஓ எல்லாமே முடிஞ்சிச்சு, பிரச்சனை இல்லை. நம்ம அன்னூர் தாண்டிட்டு அங்கே ஒரு டீ பிரேக் எடுப்போம்ல, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணணுங்க. ஏங்கிள் கரெக்டாக வருதா இல்லை வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். கிளைமேட் தாங்க பக்காவாக இருக்குது. ஃபோன் கேமராவில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டருக்கு மேலெல்லாம் கிராஸ் ஆயிருங்க அசால்ட்டாக. டிராஃபிக்காக இருக்குதுங்க. சண்டேங்கிறங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. எல்லாத்துக்குமே லீவ் இல்லாதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக இருக்குது. நம்ம அப்படியே முன்னாடி போயிடலாம். மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% சான்ஸ் இருக்குங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக தான் ஓட்டணும். ஆனால் நம்ம கை அடங்காதுங்க. எவ்வளோ நாள் ஆசைங்க மோட்டோலோவெல்லாம் பண்ணணுன்ட்டு. லைட்டாக பூந்து போகலாம். சைடு மிரர் இருக்கிறங்காட்டி பிரச்சனையே இல்லைங்க. எப்பவுமே டிராஃபிக்காக இருக்குங்க ஃபுல்லாக. சண்டேவா அதுங்காட்டி டிராஃபிக்காக இருக்குது ஃபுல்லாக. நம்ம அங்கே புளியம்பட்டி ரோடு டச் ஆகிட்டோம்னா வச்சுங்க, அந்த ரோடு வந்து நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இந்த அன்னூர் முடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குங்க. அப்பா கண்ணாமுன்னா நோட்டிட்டு போகிறாங்க காருக்காரங்க. அங்கே பாருங்க, கசகசன்னு எல்லாத்துக்குமே வேலை இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி எல்லாருமே ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ரொம்ப நானுமே ஃபாஸ்ட்டாக போகிறேன் இல்லைங்களா. ஒரு கேப் கிடச்சுன்னா ஒரு அழுத்தழுத்திலான்னு பார்த்தேன். வேண்டாம், பொறுமை ரொம்ப முக்கியங்க. பைக்கை பொறுத்த அளவுக்கு வந்து ரொம்ப தரமாக இருக்குங்க. என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 5 தான் கொடுப்பேன். நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் ஏங்கிள் மட்டும் செட் பண்ணணுங்க, அவ்வளோதான். கொஞ்சம் அதெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதுங்கிறங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு இருக்கும், கண்ணா முன்னான்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஐயோ, போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க, அதெல்லாம் பிடிக்கல. யாரோ வருவாங்க போல. நம்ம அப்படியே ஜாலியாக போகலாங்க. போயிட்டு கரெக்டாக அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணணும். அப்போனா தான் அவங்க டீ கடைக்கு போயிடுவாங்க. அங்கேருந்து உள்ளே வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எல்லா பக்கமே போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க. எப்பவுமே இந்த சர்வீஸ் பஸ்காரங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க. இன்னைக்கு ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி தெரியுது. ஆமாங்க, சர்வீஸ் பஸ்ஸில் ஒரு டைம் போனேங்க. ஐயோ, முன்னாடி போயிட்டேன். டக்குன்னு வந்து கூட்டமாக இருந்தங்காட்டி முன்னாடி போக சொல்லிட்டாங்க. முன்னாடி ஏறிட்டேன். என்ன ஃபாஸ்ட்டு, எனக்கு உசுரே போன மாதிரி ஆகி போச்சுங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஏன்னா பஸ்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் அந்த சேக்கிங் இருக்குங்களா, அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். குலுங்கி போகிற மாதிரி இருக்கும். அதுங்காட்டி ரொம்பவுமே பயமாக இருக்குங்க. நான்லாம் முன்னாடி உட்காந்து கதறுன்னு கதறி இருப்பேன். நிறைய பேர் லேடிஸாக இருந்துட்டாங்க, இல்லைன்னா நான் கத்திருக்க மாட்டேன், கத்திருப்பேன். லேடிஸ் முன்னாடி கத்துனோம்னா அசிங்கமாக போயிருக்குமாரு. அதுங்காட்டி தாங்க பஸ்காரங்களை தாண்டலான்னு நினைக்கிறேன். 2 முடிக்கு அப்படி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம். டக்குன்னு போயிட்டு அங்கே போய் அண்ணாக்கு கால் பண்ணி அவங்களுக்கு வர சொல்லணும். வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம டீ பிரேக் எடுக்க போகிறோம். அங்கே ஒரு டரன் தெரியுதுங்களா, அது முடிக்க அப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா, இதுதான் காருக்காரங்களோட வேலை. வந்து லைட்டாக ஒதுக்கி விட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் சகச்சிட்டு ஓட்டி தாங்க ஆகணும், 2 வீலரை பொறுத்த அளவுக்கு. இப்போ வந்து மேபி இன்னும் 2 டேஸில் வந்து பைக் நம்பர் வந்துடும் நினைக்கிறேன். எத்தனை நேரம் தான் நானும் இதுக்கு பின்னாடியே போகிறது. அழுத்துங்க காருக்காரரே.
கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலூர் கிட்ட போயிட்டு கால் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ டே ஆகாது 90 போகாதடா, த்ராட்டல் பண்ணாதடா அதிகமா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. என்னோட மைண்ட் இப்போ தான் அப்படிதான் தோணுது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிக்க 90லயே மெயின்டைன் பண்ண, அதுக்கு மேலே போகாத அப்படின்னு என் மனசு சொல்லுது. நம்ம இந்த ரோட்டில் ஓட்டும் போது ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாவே வந்து நமக்கு கையை வந்து இதாகுதுங்க. வந்து லைட்டாக இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறேங்க, இல்லைன்னா வந்து நான் ரொம்ப மெதுவாக தான் போவேன். ஏன்னா நான் வந்து அந்தளவுக்கு ஸ்பீடெல்லாம் போக மாட்டேன். போல் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டேஸில் நம்ம ஊரில் கோவில் திருவிழா வருது. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் நம்ம கோவில் திருவிழா வீடியோஸ் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் நான் வந்து எத்தனாம் தேதி நோம்பு வருதுன்னா 5th அன்னைக்கு வருது. 5th அன்னைக்கு நான் லாக் போட முடியும், வீடியோ எடுக்க முடியும். அதுக்காக என்ன முடி மட்டும் லைட்டாக வந்து ஒரு மாதிரி அரிக்குதுங்க. இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் டரன்ஸ் தாங்க அதிகமாக இருக்கும், கார்னரிங். ஏன்னா கார்னரிங் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ண முடியாது. ஏன்னா வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே டர்ன் இருக்கும். அதுபோல் வந்து இப்போது வந்து மழைங்கிறங்காட்டி டர்னிங்லேயே வந்து ரொம்ப ஸ்லோவாக போகணும். நான் எப்போவுமே சொல்கிறேங்க, நீங்கள் நல்லா பண்ண தெரிஞ்சாலுமே பரவாயில்ல, கார்னிங்கெலாம் என்னை பொறுத்தளவுக்கு கார்னிங்கில் எந்தெந்த இடத்துல நம்ம மதிப்பு கொடுக்கணுமோ அந்தந்த இடத்துல நம்ம மதிப்பு கொடுத்து தான் ஆகணும் ரோட்டுக்கும். ஓகேங்களா? மாறங்க சைடு மிரர் பார்க்கும்போது ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது, லைட்டாக ஒரு செகண்ட் தான். அந்த செகண்டில் டக்குன்னு பார்த்து டக்குன்னு முன்னாடி பார்த்துக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் முன்னாடி போகிற வண்டியில் இடிச்சிருவோம் நம்ம. இப்போ ஃபோன் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இருங்க இந்த டரன் தாண்டிட்டு நம்ம ஃபோன் பண்ணுவோம். ஆனால் ஃபோன் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. சென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல அப்படிங்கிற மாதிரி இந்த கிளைமேட்டுக்கே அந்த பாட்டு நல்லா இருக்கும். பசூர் வந்தாச்சு, இங்கிருந்து நம்ம அண்ணாக்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதுதான். அந்த டரனை தாண்டினதுக்கப்புறம் போங்க சார் போங்க, யாரும் வேண்டாம்னா. ஆனால் வண்டியை பொறுத்தளவுக்கு டேங்க் கவர் போட்டோம்னா நல்லா இருக்காதுங்க. டேங்க் கவர் இல்லைனாலும் நமக்கு பேக் போட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுங்காட்டி தான் நான் ஒரு பேக் போட்டிருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ பிரேக் எடுத்து முடிச்சாச்சுங்க. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை வந்துச்சா, அதுங்காட்டி நீ டீ வந்து நான் வீட்டுக்கே வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து டீ பிரேக் எடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளால் மோட்டோலாக் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை வேறு லைட்டாக தூருதுங்க. ஃபோன் வந்து நினைஞ்சிருமோன்னு ஒரு பயம். அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே லாக் எப்படி ஷூட் பண்ணுறதுன்னு தெரில. அங்கே போயிட்டு பார்ப்போம். அங்கே போயிட்டு உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் லாக் பண்ணுறேன். வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவேன் இன்னைக்கு. அக்கா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகியாச்சுங்க. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா கொஞ்சம் கடைக்கு போயிருக்காங்களா, அதுங்காட்டி அது மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கடைக்கே போகலான்னு பார்த்தேன், ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சை கேரக்டர்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் பின்னாடி ஃபுல்லாமே விவசாயம், அப்பா பயங்கரமாக இருக்குங்க. அதே மாதிரி என்னோடய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க வண்டி. என்னோடய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்குதுங்க. பார்த்தாவே எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குங்க. ஐயோ 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 செம்ம க்யூட்டுங்க வண்டி. நம்ம இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். என்னென்னா வந்துட்டு அந்தளவுக்கு அங்கே போய் நம்மளால் லாக் அதிகமாக எடுக்கவே முடியலைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் அங்கேருந்து கிளம்பி இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 ஆச்சுங்க. நம்ம நேரத்துலேயே அங்கேருந்து 3:30 அது 3:30 அந்த டைமில் கிளம்பணும். நம்மளோட ஃபஸ்ட் மோட்டோலாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அடுத்தடுத்து நம்ம சின்ன சின்ன ரைட் போகும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே பழகிடுவோங்க மோட்டோலாக். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. லவ் யூங்க.